ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 128A அதாவது ஜிஎஸ்டி அம்யூனிட்டி ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப செக்ஷன் 128A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸ். ஸோ, உங்களோட ஜிஎஸ்டிலேருந்து ஏதோ டிமாண்ட் அண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸோட பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸ் வந்து ஆஃப் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டியோட அம்யூனிட்டி ஸ்கீம் வந்து இந்த செக்ஷன் 128A வந்து புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நவம்பர் 2024ல வந்து இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வித் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, 1 நவம்பர் 2024ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த பீரியட் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017, 18, 18, 19, 19, 20. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர் ஆகுது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸ் வந்து ஆஃப் பண்றது தான் இதோட பெனிஃபிட்டே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டாக்ஸ் டிமாண்ட் இஸ் பெய்டு பை 31 மார்ச் 2024. அதாவது இந்த 2025 மார்ச்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிமாண்ட் டாக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கணும். இன்கேஸ் பே பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ பே பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎல் 01 ஆர் எஸ்பிஎல் 02. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எந்தெந்த செக்ஷன்ஸ் பிளஸ் எந்தெந்த கேஸுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் 73க்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதாவது நான் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணு மோஸ்ட்லி காமனா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், அது ராங்கா அவைல் பண்ணியிருந்த ஐடிசி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 73ல வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்த கேஸ்ல உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து தப்பா கிளைம் பண்ணியிருந்தாலோ, அதாவது ஃப்ராடுலன்ட் கேஸ் அதாவது 74 வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராடுலன்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதே மாரி அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் பெனால்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரீஃபண்டும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆல்ரெடி பே பண்ணியிருந்தா, பே பண்ணது தான் உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் வந்து திரும்பி கிடைக்காது. ஸோ கிளாஸஸ் ஆஃப் அமெனிட்டி ஸ்கீம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 128A, 128A, 128 சப் கிளாஸ் A, அது 128 சப் கிளாஸ் B, 128A சி சப் கிளாஸ் சி. ஸோ இந்த 3 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் இஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 73 அண்ட் ஆர்டர் இஸ் நாட் பாஸ்டு. ஸோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆர்டர் இன்னும் பாஸ் ஆகல அப்படின்னும்போது, அதுக்கும் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்கு. அடுத்தது ஆர்டர் அண்டர் செக்ஷன் 73 இஸ் பாஸ்டு. அப்பீல் இஸ் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஆர்டர் ஆஃப் அப்பீல் இஸ் பெண்டிங். ஸோ அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த அப்பீல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற கேஸு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, appellant authority passed order but order is pending at GST tribunal. ஸோ இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இன்னும் பாஸ் ஆகல. ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. அப்பீல் போயிருக்கு. அப்பீல்லேருந்து இன்னும் ஆர்டர் வந்து எங்களுக்கு இன்னும் வரல. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பெலன்ட் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஜிஎஸ்டி ட்ரிபுனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த 3 கேஸஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த இத வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த ஆல் த 3 கேஸஸ் if tax demand is paid up to 31st March 2025, then this will be complete way of for payment of interest and penalties. ஸோ இந்த 3 கேஸஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வே ஆஃப் அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸோட வே ஆஃப் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நீங்க ஒண்ணு ஆர்டரை ஒத்துக்கிட்டு சரி ஓகே நான் டாக்ஸ் மட்டும் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணணும். அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தா அந்த அப்பீலை வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் இதில் வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ப்ரொவிஷன் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, if a SOCAS notice is issued under section 74 and if it is remanded back to proper officers by appellant authority or appellant terminator or court. ஸோ இந்த 3 பேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கே வந்து ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு அனுப்பியிருக்காங்க. டு கன்சிடர் திஸ் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 73 as non-fraudulent cases and order of which is passed pending and passed. So
அந்த 74ல நோட்டீஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்பீலன் அத்தாரிட்டியோ இல்லைனா அப்பீலன் ட்ரிபுனலோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டோ வந்து இது வந்து நான் ஃபால் ஆக்டிவிட்டி, ஸோ அண்டர் செக்ஷன் 73ல தான் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஆர்டரோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த பெனிஃபிட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். டு அவைல் பெனிஃபிட் ஆஃப் அம்யூனிட்டி ஸ்கீம், பேமெண்ட் டு பி மேட் டேக்ஸ் போர்ஷன் வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர் வந்து வித்தின் 6 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் போர்ஷனை வந்து பே பண்ணிவிட்டு இந்த அம்யூனிட்டி ஸ்கீம் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதர் நோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ஃபைல்ட் அப்பீல் அகைன்ஸ்ட் ஆர்டர் விச் இஸ் ஃபேவர் ஃபார் டேக்ஸ் பேயர். ஸோ டேக்ஸ் பேயருக்கு வந்து ஃபேவராக அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மறுபடியும் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது பெனிஃபிட் இஸ் அவைலபிள் if the additional demand has been paid within 30 months from such order. So benefit is available. So அந்த benefit வந்து உங்களுக்கு இருக்கு. if additional demand ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா within 30 monthsக்குள்ள நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது, அதாவது கிளாஸ் ஏ 128A வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டர் பாஸ் பண்ணல பட் நோட்டீஸ் ஆர்டர் எல்லாமே இஷ்யூ ஆயிடுச்சு, பட் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னும் போது the notice is issued or order is not passed. notice issue order is passedனா order is not passed to make payment to tax DRC 03A. ஸோ 3 இல்லைனா 3A மூலிமா நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த கிளாஸ் பி கிளாஸ் சியாக இருக்குன்னா ஆர்டர் இஸ் ஒரிஜினல் பாஸ்டு பட் ஆர்டர் இஸ் ஒரிஜினல் பாஸ்டு பட் ஆர்டர் பை ஏஆர் இஸ் பெண்டிங். ஸோ அப்பீலன் டேப்லெட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த கேஸு, ப்ளஸ் ஆர்டர் இன் அப்பீல் இஸ் பாஸ்டு பட் ஆர்டர் பை ஜிஎஸ்டி டேப்லெட் இஸ் பெண்டிங். இந்த கேஸஸ், இந்த 2 கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பை எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டர். ஸோ இந்த எலக்ட்ரானிக், அதாவது நீங்கள் டிமாண்ட் அந்த இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸை வந்து எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டர் மூலிமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதாவது டிஆர்சி 03 மூலிமா பே பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த பேமெண்ட் இஸ் ஆல்ரெடி மேட் டு டிஆர்சி 03, அதாவது பேமெண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிஆர்சி 03 மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்க, இந்த டேக்ஸ் பே இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டிஆர்சி 03A. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே பே பண்ணியிருந்தீங்கன்னா டிஆர்சி 03Aன்ற ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். As per rule of 142(2)(b of credit said amount is electronic liability register against debit entry credit for the same demand before filing of application way of SPL 02. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு டிமாண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா பேமெண்ட் டு வே டிமாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இன்கேஸ் கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட்டை வந்து அப்படியே வந்து அதாவது டிமாண்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், பேங்க் என்ட்ரி டெபிட்டட் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ SPL 02 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இன்கேஸ் வரலன்னா நீங்கள் வந்து ஒரு கிரிவியன்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா SPL 02ல் வந்து அந்த டிமாண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆனது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.